அல்லேலூயா. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். நீர்தானே என் துணையாரி, என் கேடகம் மாறி. நீர்தானே என் துணையாரி, என் கேடகம் மாறி. என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. என்னை நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மையே நம்பி, உம்மையே சார்ந்து உம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. எங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், என் வாக்கு மாறாதவர். ஓ, அபிஷேகித்தவர் உண்மை உள்ளவர், வாக்கு தத்தங்களை கொடுத்தவர் உண்மை உள்ளவர். இதை பயன்படுத்தும் உடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி தருகிறோம். இந்த இடம் முழுவதும் கர்த்தருடைய பிரசன்னம் வியாபிக்கட்டும், ஆளுகை செய்யட்டும். தேவ மகிமை இந்த இடத்தை மூடட்டும். எல்லாரும் மேல கர்த்தருடைய அபிஷேகம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரு மகிமையின் நாளாக கர்த்தர் மாற்றினார். எங்கள் ஒவ்வொருவரோடு இடைவிடும் நாமம் மகிமைப்படுத்துவதை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஊழியத்துக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். பொதுவாக ஊழியர் ஐக்கியம் 9 வருடங்கள் தாண்டி 10 வருடங்கள் வரைக்கும் நடக்கிறது ஒரு மிகப்பெரிய சக்சஸ். தேவனுடைய தரிசனம் என்னன்னா, தேவனுடைய வழி நடத்துதல் இல்லை என்றால், தேவனுடைய கிருபை இல்லை என்றால் இப்படிப்பட்ட ஊழியர் ஐக்கியங்கள் நடப்பது கூடாத காரியம். ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஊழியர் ஐக்கியங்களுக்கு பஞ்சமே இல்லை. நிறைய ஊழியர் ஐக்கியம் நினைச்சா வாரம் முழுவதும் கூட்டங்களுக்கு போகலாம். அப்படிலாம் ஊழியர் ஐக்கியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனாலும் இந்த 10வது வருடத்துல காலடி எடுத்து வைப்பதற்கு தேவன் இந்த ஊழியர் ஐக்கியத்திற்கு கொடுத்திருக்கிற ஸ்தோத்திரம் வழி நடத்துதலை எண்ணி நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்னும் கர்த்தருடைய வருகை பரியந்தமும் இந்த ஐக்கியம் இன்னும் வளர்ந்து பெருகி ஸ்தோத்திரம் அநேக ஊழியர்களை தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்தி ஊழியத்தின் பாதையிலே ஓட வைப்பதற்கு ஆவியானவர் இதை நடத்துவாராக. இதற்காக தரிசனத்தை பெற்று இதை நடத்தி கொண்டிருக்கிற தாமஸ் ஐயாவுக்காக, மற்ற எல்லா நிர்வாகிகள் எல்லாருக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். தொடர்ந்து கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல கரங்களை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் ஒரு நல்ல ஒரு கொண்டாட்டமாக இருக்கிறது. ஆகவே ஒரு மனமகிழ்ச்சி என்கிற தலைப்புல இன்றைக்கு ஒரு குறுகிய நேரத்தில் நான் உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க விரும்புகிறேன்.
கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரோடு கர்த்தர் பேசுவாராக. ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை எங்கிருந்து புறப்பட்டது அப்படின்னா, இந்த இன்விடேஷன்ல டாப்ல எழுதப்பட்டிருக்கு. எத்தனை பேர் அது வாசிங்க தெரியல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் பொதுவாக எங்களுடைய தலைமை போதகர் ஐயா சாம் ஜெயபால் ஐயா அவர்கள் சென்னையிலே பல்லாவரம் பகுதியில் அவர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார்கள். அவர்கள் எந்த நோட்டீஸாக இருந்தாலும், எந்த ஒரு அழைப்பிதழாக இருந்தாலும், எந்த ஒரு துண்டு பேப்பராக இருந்தாலும் முழுமையாக வாசிக்கிறவர்கள். அவர்கள் ஸ்தோத்திரம் அது ஒவ்வொன்றையும் கவனிப்பார்கள், ஒவ்வொன்றையும் அவர்கள் கவனிப்பார்கள். ஸ்தோத்திரம். நான் நினைச்சேன் அது கூட ஒரு ஊழியக்காரருடைய ஸ்பெஷாலிட்டி தான். ஊழியக்காரர்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு தன்மை என்றும் நான் நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நான் நம்மிடத்துல வருகிறேன். ஏன்னா அநேக நேரங்களில் இன்னைக்கு நம்மள கைப்பிரதி ஊழியர்களை செய்கிறோம். அநேகர் அதை வாங்கி வாசிப்பது இல்லை. ஆனா அதை வாசிச்சுட்டா அவங்களுடைய வாழ்க்கையே மாறிடும். பாருங்க, வாசிச்சுட்டா அதனுடைய வாழ்க்கையே மாறிவிடும். அது சின்ன கைப்பிரதி தான். ஆனா கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கம் அதில் இருக்கிறது, வாழ்க்கையை மாற்றக்கூடிய வார்த்தை அதில் இருக்கிறது. அப்படியானால் எல்லாவற்றிலும் ஏதோ ஒரு ஒரு விஷயம் அடங்கி இருக்கும் என்பதை நம்பி நாம் இந்த நோட்டீஸா இருக்கலாம், பத்திரிகையா இருக்கலாம், இதெல்லாம் கொஞ்சம் முழுவதுமாக வாசிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம். அதனால இந்த நோட்டீஸினுடைய மேல தலைப்புல போடப்பட்டிருக்கிறது ஏசாயா 65ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இதோ என் ஊழியக்காரர் மன மகிழ்ச்சியினாலே கம்பீரிப்பார்கள். நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். இதோ என் ஊழியக்காரர்கள் மன மகிழ்ச்சியினாலே கம்பீரிப்பார்கள். இது இனி நடக்க போகிற ஒரு காலம், இது சம்பவிக்க போகிற ஒரு காலம். கம்பீரிக்கிற காலம் வருகிறது, நம்மை மனமகிழ்ச்சி உண்டாக்குகிற காலம் வருகிறது. அல்லேலூயா. இந்த கடைசி நாட்களில் தேவன் தம்முடைய ஊழியர்களை வல்லமையாய் எழுப்பி ஆதி அப்போஸ்தல நாட்களில் எப்படி பயன்படுத்தப்பட்டார்களோ அதே நிலைக்கு மீண்டும் கொண்டு வர தேவன் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த கடைசி காலங்களுக்குள்ள நாம் வந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. மன மகிழ்ச்சி இந்த இடத்துல வாசிக்கிறோம். இதோ என் ஊழியக்காரர்கள் மன மகிழ்ச்சியினால எப்படி இருப்பாங்களா? கம்பீரிப்பார்கள். மன மகிழ்ச்சி என்பதை குறித்து நான் 3 பகுதிகளாக நான் இந்த வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க விரும்புகிறேன். முதலாவது, மன மகிழ்ச்சி என்பது ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அது இருக்க வேண்டும். தனிப்பட்ட நிலையிலே அந்த மன மகிழ்ச்சி இருக்க வேண்டும். நாம் எல்லாரும் அடிக்கடி வசனங்களை கேட்டிருக்கிறோம், வசனத்தை பிரசங்கித்திருக்கிறோம். சங்கீதம் 37:4 வாசித்திருக்கிறோம். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்று நாம் வாசித்திருக்கிறோம். அப்படியானால் இது தனிப்பட்ட நிலையில ஒரு விசுவாசிக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு வார்த்தை என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு. ஸ்தோத்திரம். முதல் பகுதியாக ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கும் இந்த மன மகிழ்ச்சி உண்டு. அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். இந்த மன மகிழ்ச்சி மெய்யாகவே யாருடையது என்று சொன்னால் ரட்சிக்கப்பட்டவர்களுடையது. ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவர்களுடையது. சங்கீதக்காரன் சங்கீதம் 51 வாசிக்கிறோம். உங்களுடைய ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை நீர் எனக்கு தந்து என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். அப்படியானால் அது ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம். ஸ்தோத்திரம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஸ்தோத்திரம் அவருக்கு சுவிகார புத்திரராய் மாறி அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளே இந்த மன மகிழ்ச்சி இருக்கும். அல்லேலூயா. மன மகிழ்ச்சி இருக்கும். ஸ்தோத்திரம். இந்த உலகத்துல இருக்கிற அநேக ஜனங்களுக்கு ஸ்தோத்திரம் நல்ல பொருளாதாரங்கள் இருக்கிறது, படிப்பு இருக்கிறது, ஞானம் இருக்கிறது, புகழ்ச்சி இருக்கிறது, நிறைய சொந்த பந்தங்கள் எல்லாரும் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இருதயத்திலோ ஏதோ ஒரு குறைவு உண்டு. அவருடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி இல்லை, அவருடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை. அல்லேலூயா. எல்லாம் இருந்த போதிலும்
அவர்கள் ஒரு வெறுமையாக்கப்பட்ட நிலையிலே இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமோ அது மனமகிழ்ச்சி உள்ள ஒரு ஜனம். அல்லேலூயா. அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு பரலோக ராஜ்யத்தை குறித்து ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நம்முடைய தேவன் யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர் என்கிற ஒரு நிச்சயம் அவர்களுக்கு இருக்கிறது. அல்லேலூயா. ரட்சிப்பு மிகவும் மிகவும் முக்கியமானது அன்பானவர்களே. இந்த ஊழியர் கூட்டத்தில் நாம் இந்த ஊழியர்கள் நாம் பிரதானமாக கருத வேண்டியது இந்த ரட்சிப்பு தான். அல்லேலூயா. ரட்சிப்பு தான் முக்கியம். ஊழியத்தின் அஸ்திபாரம் என்பதே, ஆத்துமாக்கள் என்பதே ரட்சிக்கப்படுவதுதான். ஆமென். இன்னைக்கு கூட்டம் கூடுவது அல்ல, கூட்டம் சேர்ப்பது அல்ல ஊழியம். அல்லேலூயா. ஏதோ ஒரு கூட்டம் வந்து விட்டார்கள் என்பது அல்ல கூட்டம். சபை என்பது ரட்சிக்கப்பட்டவர்கள் கூடி இருக்கிற இடம்தான் சபை. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினம் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ரட்சிப்பு மிகவும் முக்கியம். நாம் வாசிக்கிறோம் எபிரேயர் 2:4 அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் ஸ்தோத்திரம் தம்முடைய பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் வெளிப்படுத்தி கொடுத்த இந்த ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? அப்போ இன்னைக்கு பிரதானம் என்ன? ரட்சிப்பு. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தான் மனமகிழ்ச்சி. ஆமென். அல்லேலூயா. அப்படியானால் இன்னைக்கு பாருங்க, சபையில கூட்டம் இருப்பதை விட ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களா என்பது முக்கியம். ஒரு காலத்துல ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொண்டால் அவர்கள் பிரைஸ் தி லார்ட் சொல்லுவார்கள். இரண்டாவது, நீங்கள் எப்பொழுது ரட்சிக்கப்பட்டீர்கள் கேட்பாங்க. அப்படிதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினா. அப்படிதானே? நீங்க எப்ப பிரதர் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டீங்க, நீங்க எப்போ ரட்சிக்கப்பட்டீங்கன்னு கேட்பாங்க. ஏன்னா அந்த தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷனே, ஃபர்ஸ்ட் அந்த சம்பாஷணையே அது ரட்சிப்பை குறித்து தான் இருந்தது. ஆனா இன்றைக்கு ரட்சிப்பு என்பது மற்ற எல்லாரும் பின் விலக்கப்பட்டு மற்ற பொருளாதார காரியங்கள், உலக பிரகாரமான காரியங்கள் இன்றைக்கு எல்லாம் முன்னுக்கு வந்து விட்டதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு பாவங்களை குறித்த ஒரு உணர்வு இல்லாமலும் அந்த பாவங்களை சுட்டிக்காட்டி அதை அறிக்கை செய்து இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நீ பாவ மன்னிப்பு நிச்சயம் பெற வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு யாருமே சொல்வது குறைந்து போய்விட்டது சபையிலே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட உணர்வுள்ள பிரசங்கங்கள், பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிற காரியங்கள் எல்லாம் குறைந்து போன நிலை. நாங்கள் எல்லாம் நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்துல பாஸ்டர் KP மைக்கேல் சாமி ஐயா அவர்களுடைய சபையில ஒவ்வொரு வாரம் போகும்போதும் என்னுடைய வாழ்க்கையில ஒரு மறுரூபம் நடந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு வாரமும் ஏதோ எனக்குள் இருக்கிற ஒவ்வொன்றையும் அங்க ஆவியானவர் சுட்டி காட்டி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. நான் என்ன காரியத்துல நான் குறைந்து இருக்கிறேனோ அந்த காரியத்தை சரியாக சுட்டி காட்டுவார். ஸ்தோத்திரம். அப்படி ஒவ்வொரு களை எடுக்கப்பட்டுதான் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய ஊழியத்துக்கு பயிற்றுவிக்கப்பட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரட்சிப்பு மிகவும் முக்கியம். ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் மனமகிழ்ச்சியாக இருப்பார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம எல்லாம் அத்திமரம், திராட்சை செடி, பந்தையிலே மாடுகள் இல்லாமல் போனாலும் எல்லாம் போனாலும் நான் கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியாக இருப்பேன். இங்கிலீஷ்ல 3 வேர்டு சொல்லுவாங்க. ஒன்று ஹாப்பி, அதுக்கப்புறம் ஜாய், இன்னொன்று ரிஜாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிஜாய்ஸ் என்பது களி கூறுதல். ஆமென். அது தேவனுக்குள்ள நம் மனமகிழ்ச்சியாக இருப்பது. இது ஸ்தோத்திரம் எது கொடுத்து வருவதல்ல, ஆகாரம் கொடுத்து வருவதல்ல, உடை கொடுத்து வருவது அல்ல, இல்ல மற்றவர்கள் நமக்கு புகழ்ந்து பேசுவதனால் வருவது அல்ல. இது மிகப்பெரிய ஆவிக்குரிய மன மகிழ்ச்சி. அல்லேலூயா சொல்லுங்களேன். மன மகிழ்ச்சி இது ஒரு நல்ல ஔஷதம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இது ஒரு நல்ல மருந்து. எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு விசுவாசிகள் அநேகர் பலவீனப்பட்டு இருக்கிற காரணம் என்ன தெரியுமா? ஏதோ ஒன்றில் குறைந்து போன உடனே அவர்கள்
பலவீனப்பட்டு விடுகிறார்கள், சோர்ந்து போகிறார்கள். ஏன் அப்படின்னா இந்த மனமகிழ்ச்சி அவர்களுக்குள் வரல, பாவ மன்னிப்பின் நிச்சயம் வரல, அந்த சந்தோஷம் வரல. ஸ்தோத்திரம். ஏதோ ஒன்று கிடைக்க வேண்டும், ஏதோ ஒரு நன்மை வேண்டும் என்றே அவர்கள் வருவதினால இந்த மனமகிழ்ச்சி அடையாமல் போகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. மனமகிழ்ச்சி ரட்சிக்கப்பட்டவர்களுடையது. ஸ்தோத்திரம். இந்த மனமகிழ்ச்சி எப்படி வரும்? நாம் வேதத்துல வாசிக்கிறோம். ஏசாயா 58ஆம் அதிகாரத்துல 13-14 வசனத்துல வாசிக்கிற போது, கர்த்தருடைய நாளை, அந்த ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்று சொல்லி அதை மகிமையாய் நீ எண்ணுவாயானால், 14ஆம் வசனம் சொல்கிறது, அப்பொழுது நீ கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். முதலாவது, கர்த்தருடைய நாளை மகிமையின் நாளாக, அது மன மகிழ்ச்சியின் நாளாக நாம் எடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமா, ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமை என்பது பண்டிகை நாள், கொண்டாட்டத்தின் நாள். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். அபிஷேகத்தின் நாள். ஸ்தோத்திரம். நாங்கள் நடுவுக்குறிச்சி கிராமத்துல ஒரு சின்ன சபை, அந்த சபைக்குள்ள நாங்கள் 10 விசுவாசிகளுக்குள்ள தான் இருப்போம். ஆனா எப்படி இருக்கும் தெரியுமா ஆராதனை? ஸ்தோத்திரம். நாங்க காலையில போய் முதல் ஜெபம் பண்ண ஆரம்பிப்போம். எல்லாரும் ஆவியிலே நிறைவார்கள். முதல் ஆரம்ப ஜெபத்துல எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேச தொடங்குவார்கள். ஒரு 10 பேர் தான் இருப்போம். ரொம்ப ஃபயரா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐயா மைக்கேல்சாமி ஐயா அவர்கள் எங்களை அதை வழிநடத்தி வந்த பாதை அப்படிப்பட்டது. ஆராதனை நாள் என்பது மிகவும் விசேஷமான ஒரு நாளாக கருதப்பட்டது. நான் என் உள்ளத்திலிருந்து உண்மையாய் உங்களுக்கு மத்தியில சாட்சி சொல்லுகிறேன். என் ஆராதனை சீக்கிரம் முடிஞ்சிட்டா டெய்லி ஞாயிற்றுக்கிழமையா இருக்கக்கூடாதா இப்படி என்று நினைத்த காலங்கள் உண்டு. கர்த்தருக்கு முன்பாக நின்று சொல்லுகிறேன். ஏன்னா தேவ சமூகத்தை விட்டு பிரிய மனம் இருக்காது. அவ்வளவு தேவ ஆவியானவர் அசைவாடி சந்தோஷத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். ஆமென். ஜெபத்துல ஒரு சந்தோஷம், ஆராதனையில சந்தோஷம், செய்தியில சந்தோஷம், அந்த ஐக்கியத்துல ஒருவருக்கு ஒருவர் பேசிக் கொண்டிருக்கிறதுல சந்தோஷம். இன்னைக்கெல்லாம் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி போடும்போதே செப்பல் மாட்டி வண்டி ஸ்டார்ட் ஆயிடும். யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கைவிடல செய்யறதில்ல, ஐக்கியமே இல்லை. யார் சர்ச்சுக்கு வந்தா யாரு வரலன்னே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை என்ன ஆயிடுச்சு மாறிவிடு. ஏன்னா ஆராதனையில இருக்கிற விசேஷங்களை, அந்த மகத்துவத்தை இன்னைக்கு அனுபவிக்காத, ருசித்து பார்க்காத ஒரு கூட்டம் சபையில் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். எனக்கெல்லாம் ஆண்டவரே, எனக்கு அப்படி நாட்கள் திரும்ப வரணும். ஆண்டவரே, எனக்கெல்லாம் அப்படி திரும்ப வரணும். அல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட மன மகிழ்ச்சியின் நாள் தான் ஆராதனை. நான் சொல்றேன், ஆராதனை என்பது ரொம்ப விசேஷமானது. ஏதோ அந்த நேரத்துல கொஞ்சம் ஆராதனை நடத்தி விட்டோம் என்பது அல்ல, ஏதோ கொஞ்ச நேரத்துல அந்த ஆராதனைக்கு போய் வந்து விட்டோம் என்பது அல்ல. அந்த ஆராதனை ஒரு மிகப்பெரிய மன மகிழ்ச்சியை நமக்கு தர வேண்டும். ஒரு வருஷத்துல 52 வாரம், 52 வாரமும் நம்ம கர்த்தருடைய ஆராதனையில பிரசன்டா இருக்கணும். அல்லேலூயா. கரெக்டா அது உள்ள இருக்கணும். ஒரு வாரம் கூட நம்ம அதை மிஸ் பண்ணிடவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நான் சபைகள் அடிக்கடி ஒவ்வொரு வருஷத்துல நான் கேட்பேன், 52 வாரமும் சபைக்கு வந்தவர்கள் கைகளை உயர்த்துங்கள் அப்படின்னு கைகளை உயர்த்தி சொல்லுவேன். ஸ்தோத்திரம். அப்படி உயர்த்து சொல்லுவேன். சிலர் 1 வாரம் 2 வாரம் அப்படி மிஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம கர்த்தருடைய ஊழியர்கள். நாம் சில நேரங்களில் ஊழியர்களின் நிமித்தமாய் அங்கும் இங்கும் போக்குற சூழ்நிலை வந்தாலும் ஸ்தோத்திரம், ஞாயிற்றுக்கிழமையில நாம் பொதுவாக நம்முடைய சபையில் இருக்க நம்ம பழக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆராதனையில மனமகிழ்ச்சி. இரண்டாவது, சங்கீதம் 119 வாசிக்கிறோம். 16ஆம் வசனம், 77ஆம் வசனம், 174ஆம் வசனம். இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய பிரமாணங்கள் எனக்கு மனமகிழ்ச்சி, உம்முடைய வேதம் எனக்கு மனமகிழ்ச்சி, உம்முடைய கற்பனைகள் எனக்கு மனமகிழ்ச்சி. இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது ஒரு மிகப்பெரிய மன மகிழ்ச்சி. அப்படியானா கர்த்தருடைய வேதம் ஒரு மிகப்பெரிய ஒரு மன மகிழ்ச்சி. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வேதத்தை முழுவதுமாக ஆராய்ந்து பார்த்து படித்து ஸ்தோத்திரம், நாம் எப்போதும் அதுல மனமகிழ்ச்சி கொள்ளுகிறவர்களா இருக்கணும். சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, அது தேனிலும் மதுரமானது. டேஸ்ட், அது ரொம்ப டேஸ்ட். ஸ்தோத்திரம்.
இன்னைக்கு எல்லா டைமையும் எது எடுத்துருச்சுன்னா நம்ம கையில் இருக்கிறத எடுத்துச்சு. இந்த ஃபோன் எல்லா டைமையும் எடுத்துருச்சு. இன்னைக்கு பைபிளுக்கு டைம் கொடுக்கறது ரொம்ப குறைந்து போய்விட்டது. ஸ்தோத்திரம். வேதத்தில் வேதம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு மன மகிழ்ச்சி. அது வாசிக்க 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 நமக்கு மிகப்பெரிய ருசியை தரக்கூடியது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனுடைய ஊழியர்களாக இருக்கிற நாம் வேதத்துக்கு அதிக நேரம் செலவிட வேண்டும். ஒரு விசுவாசி ஒருவர் அவர் சொன்னாராம், ஸ்தோத்திரம், அபிஷேகத்துக்காக அவர் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அப்போ வேதத்துல வாசித்துக் கொண்டு வரும்போது அவருடைய வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று வாசித்த உடனே இந்த வசனத்துல ஆவியானவர் இருப்பாரானால் இந்த வசனத்தை நான் வாசித்துக் கொண்டே இருக்க போகிறேன் என்று சொல்லி ஏறக்குறைய வாசித்து விட்டே வந்தாராம். கிட்டத்தட்ட 40 அதிகாரங்கள் தொடர்ந்து வாசித்துக் கொண்டே வந்திருக்கிறார். 40வது அதிகாரம் வாசிக்கிற போது ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்று அந்நிய பாஷையில பேசி அவர் துள்ளி இருக்கிறார். நான் ஏன் சொல்லுகிறேன், அந்த வேதத்துல வாசிக்க 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 அந்த வசனங்கள் நம்மை ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் உயிர்ப்பித்து நம்மை பலனடைய செய்து நம்மை கர்த்தருக்காக அது மறுரூபப்படுத்துகிறது. அல்லேலூயா. நம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. அடுத்ததாக யோபு 22ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், நீ அவரோடு பழகி சமாதானமாய் இருக்கும் போது நீ சர்வ வல்லவரில் மகிழ்ச்சியாயிருப்பாய். ஆண்டவரோடு எப்படி இருக்கணுமா? பழகி சமாதானமா இருக்கணுமா? இருக்கும்போது அந்த சர்வ வல்லவரில் நாம் எப்படி இருப்போமா? மகிழ்ச்சியாயிருப்போம். தேவனோடு நெருங்குவது. பரிசுத்தவான்களை குறித்து வேதத்துல வாசிக்கிறோம். ஆபிரகாம் தேவனோடு சஞ்சரித்தார், ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார், நோவா தேவனோடு சஞ்சரித்தார், தேவனோடு வாழ்ந்தார், நெருங்கி பழகினார், தேவனுக்கு அதிக நேரம் காத்திருந்து அவரோடு கூட பேசுவது. அல்லேலூயா. இது ஒரு மிகுந்த மனமகிழ்ச்சியை தரும். ஸ்தோத்திரம். பொதுவாக ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நான் ஒரு 5 நிலைகள் இருப்பதாக நான் கற்றுக்கொண்டேன். ஸ்தோத்திரம். முதலாவது நிலை என்பது பிள்ளை என்கிற நிலை. 2வது நிலை என்பது சீஷன் என்கிற நிலை. 3வது நிலை என்பது ஊழியன் என்கிற நிலை. 4வது நிலை என்பது தாசன் என்கிற நிலை. 5வது நிலை என்பது மணவாட்டி என்கிற நிலை. இந்த 5 நிலையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளும் வர வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரை விசுவாசித்தா தேவனுடைய பிள்ளையா மாறிடலாம். ஆனா ஆண்டவரை பின்பற்றினா அவன் சீஷனாக மாறணும். ஸ்தோத்திரம். அந்த பின்பற்றுகிறவன் அவன் பணிவிடை செய்ய ஆரம்பித்தால் அவன் ஊழியனாய் மாறலாம். ஆனால் அவன் தேவனோடு நெருங்கி பழக ஆரம்பிக்கும் போது அவன் தாசனாக மாறுவான். என் தாசனாகிய மோசே, என் தாசனாகிய யோபு, என் தாசனாகிய ஆபிரகாம், அந்த சிநேகிதரை போல ஒரு உறவு வருவாங்க. அவர்கள் தான் தாசர்கள். அப்படின்னு சொல்லுங்க. ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் ஆண்டவர் தம்முடைய தாசர்களாக மாற்ற வேண்டும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் மணவாட்டி. மணவாட்டிங்கிறது தான் ரொம்ப ஸ்பெஷல். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ தேவனோடு நெருங்கி பழகுவது அது நமக்கு ஒரு மிகப்பெரிய மன மகிழ்ச்சியை நமக்கு கொண்டு வருகிறது. அல்லேலூயா. அடுத்ததாக சுபாவங்கள், நமக்குள் மாறி வருகிற சுபாவங்கள் நமக்கு மிகப்பெரிய மன மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. சங்கீதம் 37:11 வாசிக்கிறோம், சாந்த குணமுள்ளவர்கள் மிகுந்த சமாதானத்தினால் அவர்கள் மன மகிழ்ச்சியாயிருப்பார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் என்ன எப்படி இருப்பாங்களா? நம்முடைய தேவன் அவர் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவர். நம்முடைய ராஜா அவர் எப்படிப்பட்டவர்? அவர் சாந்த குணம் உள்ளவர். ஸ்தோத்திரம். மோசே மிகப்பெரிய கோபக்காரன். ஆனா ஆண்டவர் அதுக்கப்புறம் அவரை மாற்றின பின்பு அவரை போல சாந்த குணம் உள்ளவன் யாருமே இல்லை என்று ஆண்டவரை சாட்சி கொடுக்கிறார். அப்போ சாந்த குணம் உள்ளவர்கள் எப்படி இருப்பார்கள்? மிகுந்த சமாதானத்தினாலே மனமகிழ்ச்சி, மிகுந்த சமாதானத்தினாலே. தேவனுடைய பிள்ளைகள் அவர்களுக்குள்ள எப்போது என்ன இருக்கணும்னா மிகுந்த சமாதானம் இருக்கணும். எந்த நிலையிலும் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். உம்மையே உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக் கொள்வீர்.
உறுதியாய் தேவனை பிடித்தவர்கள் அவர்கள் பூரண சமாதானத்தோடு இருக்கணும். உங்கள் இருதயங்களிலே தேவ சமாதானம் ஆழக்கடவது, ஆளுகை செய்யும். ஆமென் சொல்லுங்க. எந்த நிலையிலும் எதை கண்டும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நாம் கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். நாம் எதற்கும் கலங்க வேண்டியதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இதெல்லாம் ஒரு விசுவாசியின் இடத்துல அவருடைய வாழ்க்கையில மனமகிழ்ச்சியை கொண்டு வருகிற காரியங்கள். அல்லேலூயா. நான் சுருக்கமாய் கடந்து போகிறேன். இது நாம் எல்லாரும் கூட ரட்சிக்கப்பட்ட அனுபவத்திலேயே ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளேயும் ஊழியர்களுக்குள்ளேயும் இருக்க வேண்டிய மனமகிழ்ச்சி. ஆனால் நான் இப்பொழுது அந்த ஏசாயா 65ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். இதோ என் ஊழியக்காரர்கள் மனமகிழ்ச்சியினாலே கம்பீரிப்பார்கள். சரி, ஊழியக்காரர்களுடைய மனமகிழ்ச்சி எது? ஊழியக்காரருடைய மனமகிழ்ச்சி எது? ஆத்தும அறுவடை. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் ஸ்தோத்திரம். இந்த ஐக்கியம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஐக்கியம் 9 ஆண்டுகளை கடந்து 10வது ஆண்டுக்குள் வந்திருக்கிறது. இந்த ஐக்கியத்துக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி இந்த மாவட்டங்களை சேர்ந்த எல்லா ஊழியக்காரர்களையும் அழைத்து இந்த இடத்துல நாம் ஊழியத்தின் நிமித்தம் ஜெபித்து, எதற்காக ஜெபிக்கிறோம்? எதற்காக ஊழியர் ஐக்கியங்களை நாம் வைக்கிறோம்? இந்த பட்டணங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி இந்த மாவட்டங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த மாவட்டத்தில் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். அவரை துதிக்கிற தொனி எங்கும் கேட்க வேண்டும் என்கிற ஒரு தேவ தரிசனத்தோடு தான் ஊழியர் ஐக்கியங்களை நம்ம என்ன செய்கிறோம்? கூடி வருகிறோம். அதற்காகத்தான் ஜெபிக்கிறோம். தேசத்துக்காக ஒரு பக்கம் ஜெபித்தோம், தமிழ்நாட்டுக்காக தனியா ஜெபித்தோம். இன்னும் ஒரு ஜெப குறிப்பு வச்சிருந்தா திருநெல்வேலிக்காக இன்னும் தனியா ஜெபிச்சிருப்போம். அப்படிதானே? அல்லேலூயா. அப்போ இந்த ஜெப குறிப்புகள் எல்லாம் வச்சு ஜெபிக்கிறோம். நமக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. என்ன? நம்ம பட்டணம் அது என்ன செய்யணும்? ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பின் அறுவடை. ஸ்தோத்திரம். ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற தரிசனம் நமக்கு இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப நமக்கு மனமகிழ்ச்சியை தருவது என்ன அப்படின்னா, இந்த பட்டணம் சந்தோஷமா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. இந்த தென் மாவட்டங்கள் மிகவும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். இதுதான் நமக்கு மனமகிழ்ச்சி. ஊழியக்காரர்களுக்கு மனமகிழ்ச்சி. ஆமென். ஊழியக்காரர்களுக்கு பெரிய சபை கட்டிட்டா, கார் வாங்கிட்டா, வீடு வாங்கிட்டா, அப்படிப்பட்ட மிகப்பெரிய உயர்வுக்கு போய்விட்டால் அது மனமகிழ்ச்சி தருவது அல்ல. தாங்கள் இருக்கிற பட்டணம் இயேசுவை அறிக்கை செய்ய வேண்டும். எங்கும் கர்த்தரை துதிக்கிற ஆராதனை எழும்ப வேண்டும். எங்கும் ஜெபிக்கிற ஜனங்கள் எழும்ப வேண்டும். கிராமங்கள் தோறும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்கிற ஒரு தேவ திட்டத்தோடு தான் ஸ்தோத்திரம் ஊழியர்கள் ஐக்கியங்கள் இருக்கிறது. நான் வேதத்துல இந்த ஊழியர்கள் அவர்களுக்கு மனமகிழ்ச்சி உண்டாகுவது எப்படி அப்படின்னா, இந்த பட்டணம் களி கூறும் போதுதான் ஊழியர்களுக்குள்ள என்ன வருது? மகிழ்ச்சி வருது. அது வரைக்கும் அழகா ஜெபத்தில் நடத்துறவங்க சொன்னாங்க, ஆத்துமா பாரம் இல்லை. கண்ணீர் விட்டு அழக்கூடிய, ஏன் கண்ணீர் விடணும்? அந்த கண்ணீருக்கு பின்னால்தான் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். அவருடைய ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். அவருடைய ஆத்தும வியாகுலப்பட்டார். ஸ்தோத்திரம். அவர் கண்ணீர் விட்டு அவர் ஜெபித்தார். அல்லேலூயா. பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் அவர் விண்ணப்பம் பண்ணினார் என்று சொல்லி எபிரேயர் 5:7 நம்ம வாசிக்கிறோம். அப்படியானால் பாருங்க, ஸ்தோத்திரம், இன்னைக்கு நம்ம எல்லாம் ஜெபிக்கிற ஜெபம், நம்ம படுகிற பிரயாசம் இதெல்லாம் எதற்கு அப்படின்னா, இந்த பட்டணம் சந்தோஷமா இருக்கணும். அல்லேலூயா. இந்த பட்டணம் இயேசுவினால அவரால் உண்டான ரட்சிப்பினால களிகூர வேண்டும். அப்பொழுதுதான் ஊழியக்காரர்களுக்கு என்னது? சந்தோஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்காக நான் ஒரு வசனத்தை வைத்து ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். 2 நாளாகமம் 30ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். எருசலேமில் மகா சந்தோஷம் உண்டாயிருந்தது.
அப்படியே எருசலேமிலே மகா பெரிய சந்தோஷம் உண்டானது. நான் என் குமாரனாகிய சாலமோன் என்னும் இஸ்ரவேலின் ராஜாவின் நாட்கள் முதற்கொண்டு இப்படி எருசலேமிலே நடந்ததில்லை. லேவியரான ஆசாரியர்களே, நல்ல கவனிங்க. அந்த 26ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, எருசலேமிலே மகா சந்தோஷம் உண்டாயிருந்தது. ஆமென். அதுக்கப்புறம் தாவீதின் குமாரனாகிய சாலமோன் என்னும் ராஜாவினுடைய நாட்களில் கூட இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் அந்த பட்டணத்துல வந்ததே இல்லை. அந்த பட்டணத்துல மகா சந்தோஷம். நான் இதை மன மகிழ்ச்சி என்று நான் கருதுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது தாவீதுனுடைய குமாரன் சாலமோனுடைய நாட்கள்ல கூட அப்படி இல்லை. ஏனென்றால் சாலமோனுடைய நாட்கள் அமைதியான நாட்கள், யுத்தம் இல்லாத நாட்கள், சமாதானத்தின் நாட்கள். ஆனாலும் அதை தாண்டின ஒரு சந்தோஷம் இந்த எருசலேமிலே வந்ததாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தையை வாசிக்கிற போதே ஸ்தோத்திரம், நாம் ஊழியம் செய்கிற இடங்களிலே, நாம் ஊழியம் செய்கிற பட்டணங்களிலே இப்படிப்பட்ட மகா சந்தோஷத்தை கர்த்தர் நமக்கு உண்டாக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு மகா சந்தோஷம் அந்த பட்டணங்களிலே உண்டானது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். யாருடைய காலங்களிலே இந்த பட்டணம் இவ்வளவு பெரிய சந்தோஷம் அது பெற்றது, அது எதினால் பெற்றது என்பதை நாம் இந்த அதிகாரத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். முதலாவது, எசேக்கியா என்னும் ராஜாவினுடைய காலத்தில் இந்த பட்டணம் ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை அடைந்தது. அல்லேலூயா. அதுக்கு முன்பாக இருந்த அவருடைய தகப்பனார் ஆகாஷ் ராஜா என்கிற ராஜா, அவர் தாவீதை போல அவர் கர்த்தருக்கு பிரியமானதை செய்யாமல் அவருக்கு கர்த்தருக்கு விரோதமாக பொல்லாப்பானதை செய்தார். அதன் நிமித்தம் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அந்த எருசலேமை, அந்த யூதாவினுடைய ராஜ்யத்தை சீரிய ராஜாவினுடைய கைகளில் விற்று போட்டார். என்ன செஞ்சாரா? அவன் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் நடக்கிற போது ஆகாஷ் ராஜாவினுடைய நாட்களிலே சீரிய ராஜாவினுடைய கைகளில் இந்த தேசம் போய்விட்டது. இந்த சீரிய ராஜாவினுடைய கைகளில் தேசம் போய்விட்ட பின்பு ஸ்தோத்திரம், இப்ப என்ன நடந்திருக்கணும்? கர்த்தரை தேட ஆரம்பிச்சிருந்திருக்கணும். ஆனா இந்த ராஜா என்ன பண்ணினார் அப்படின்னா, அசீரியர்கிட்ட போய் ஒத்தாசை கேட்க போனாரு அப்படின்னு மனசுல யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இன்னொரு கூட்டம் ஏதோமியர் உள்ள வந்துட்டாங்க. ஆமென். சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப சீரியா ராஜா உள்ள அவர் முற்றுகை போட்டு பிடிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஏதோமியர் வந்துட்டாங்க. ஏதோமியர் வந்துகிட்டு இருக்கும் போது பெலிஸ்தியரும் வந்துட்டாங்க. நீங்க அந்த 29ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்த்தால் இவைகள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஏதோமியர் வந்து விட்டார்கள். இப்போ இந்த ராஜா என்ன பண்ணாரு? அசீரியர்கிட்ட போய் உதவி கேட்க போறாரு. இப்போ அவன் என்ன பண்ணா அப்படின்னா, அவன் எல்லாத்தையும் விட தாண்டி அவன் அதிகமான நெருக்கினானே அல்லாமல் இவர்களை பலப்படுத்தவில்லை. என்றைக்கு கர்த்தருக்கு பிரியமானதை தேசம் செய்யவில்லையோ அன்றைக்கு அது பலவிதமான ஸ்தோத்திரம் சத்துருவினுடைய கைகளில அல்லது அவர்களால் ஆளுகை செய்யப்படுகிற அதிகாரிகளிடத்துல, ராஜாக்களிடத்துல ஒப்பு கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஆகாஷ் ராஜாவின் காலத்துல அப்படித்தான் நடந்திருக்கு. ஸ்தோத்திரம். சீரியா, ஏதோமியர், பெலிஸ்தியர், அசீரியர் 4 பேர் நெருக்கிட்டாங்க. ஸ்தோத்திரம். முற்றிலுமா கவர் பண்ணிட்டாங்க. இப்ப தேசம் முழுவதுமாய் துக்கம், சமாதானமற்ற ஒரு சூழ்நிலை எல்லாம் இருக்கிறது. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட ஊழியத்தின் பாதையில சில நேரங்களில நெருக்கடிக்கு மேல, பாதிப்புகளுக்கு மேல, பிரச்சனைகளுக்கு மேல, போராட்டங்களுக்கு மேல ஒவ்வொன்றாய் நெருக்கி கொண்டு இருக்கிறது என்றால் நாம் கர்த்தரை தேட ஆரம்பிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னொரு சோர்ஸை நம்பி போக கூடாது, இன்னொரு காரியங்கள் நம்பி போக கூடாது. அல்லேலூயா. அப்படி போகிற போது என்ன செய்து சீரியா ராஜாவோடு நிற்கிற விஷயம் அடுத்ததுக்கு வந்துருச்சு. ஆமென். ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன போராட்டம் என்று நம்முடைய வாழ்க்கையில ஒரு சின்ன குறைவு என்று வருகிற போது நாம் கர்த்தரை தேட ஆரம்பித்து விட வேண்டும்.
அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆனா இந்த ஆகாஷ் ராஜாவுக்கு அந்த பழக்கம் இல்லாததுனால வேற வேற நிலையில தன்னை பலப்படுத்திக் கொள்ளலாம் என்று பார்க்கிற போது பிரச்சனை ஒண்ணுக்கு மேல ஒண்ணு பிரச்சனை பண்ண 4 பிரச்சனை ஆயிடுச்சு. இப்ப இந்த காலத்தோட ஆகாஷ் ராஜா மரித்தும் போய்விட்டார். என்ன செஞ்சாரு? அவர் மரித்தும் போயிட்டார். அவருடைய முடிவு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அவருடைய முடிவு ஆகாஷ் ராஜாவை தன் பிதாக்களினுடைய கல்லறைகளில் கொண்டு போய் வைக்கவில்லை. ராஜாக்களுக்கென்று கல்லறைகள் உண்டு. அவர்களுக்கு அந்த கனப்படுத்தப்பட்டு அவர்கள் அதற்கென்று இடத்துலதான் அவர்கள் வைக்கப்படுவார்கள். ஆனா இவன் இப்படி பண்ணதுனால இந்த ஆகாஷ் ராஜா ராஜாக்கள் வைக்கப்பட்டிருக்கிற கல்லறைகளில் அவர் வைக்கப்படவில்லை. மாறாக சாதாரண நபர்களை வைக்கிற மாதிரி நினைச்சுட்டாங்க, வச்சுட்டாங்க. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பிரியமில்லாமல் நடக்கிறவருடைய முடிவும் சில நேரத்தில் சரியில்லாமல் போய்விடுகிறது. அல்லேலூயா. இந்த நிலையில் தான் எசேக்கியா ராஜா அவன் அந்த ராஜாவாக மாறுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, அந்த பட்டணத்தில் சந்தோஷம் உண்டாக காரணம் என்ன அப்படின்னா, எசேக்கியா செய்த முதல் வேலை. அந்த 29ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். முதலாம் வருஷம் முதலாம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்து ஆசாரியர்கள் லேவியரை அழைத்து வந்து கூடி வரச் செய்து அவர்களை நோக்கி கேளுங்கள். இப்படியே போகுது. நீங்க உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். வெளியே கொண்டு போங்கள். அந்த எசேக்கியா ராஜ்யபாரத்துக்கு வந்த உடனே முதலாவது வருஷம் முதலாவது நாள்ல அவர் செஞ்ச முதல் வேலை கர்த்தருடைய ஆலயங்களை திறந்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயங்களை திறந்தார். நல்லா பாருங்க, கர்த்தருடைய ஆலயங்கள் பூட்டப்படுவது நல்லதல்ல. 2 வருஷம் நமக்கு ஆராதனை நடத்த முடியல. 2 வருஷம் ஆலயங்கள் பூட்டப்பட்டு விட்டது. ஸ்தோத்திரம். இது ஒரு தேசத்திற்கு நல்லது அல்ல. ஸ்தோத்திரம். இப்ப பாருங்க, அது நிமித்தம் தான் ஆகாஷ் ராஜாவுக்கு அது தெரியல. அது நிமித்தம் தான் அங்கே சீரிய ராஜா உள்ள வந்து விட்டார், ஏதோமியர் உள்ள வந்து விட்டார், பெலிஸ்தியர் உள்ள வந்துட்டாரு, அசீரியர் உள்ள வந்துட்டார். பிரச்சனை ஒண்ணுன்னா உள்ள நுழைஞ்சிருச்சு. ஸ்தோத்திரம். இப்ப எசேக்கியாவுக்கு தெரியுது, நாம் கர்த்தரை தேட வேண்டும். அல்லேலூயா. பட்டணம் சந்தோஷமா மாறுவதற்கு முதல் காரியம் என்ன? ஆலய கதவுகளை திறக்க வேண்டும். அல்லேலூயா. ஆலய கதவுகளை திறக்க வேண்டும். ஸ்தோத்திரம். இன்றைக்கும் ஆலயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆலயத்தின் கதவுகளை திறக்க வேண்டும். நான் இதை இப்படி சொல்லுகிறேன், ஆலயத்தில் எல்லா ஆராதனைகளும் எல்லா ஜெபங்களும் சரியாக நடத்தப்பட வேண்டும். எசேக்கியா ராஜாவினுடைய அந்த அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் வாசிக்கிறோம், ஆராதனை திட்டம் பண்ணப்பட்டது. வாசிக்கிறோம். எப்படி வாசிக்கிறோம்? ஆராதனை திட்டம் பண்ணப்பட்டது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அதே பக்கத்துல கடைசியில கீழே இருக்கும், ஆராதனை திட்டம் பண்ணப்பட்டது. இன்றைக்கு நல்லா கவனிங்க. நல்லா கொரோனா முடிச்சுட்டு ஆலயம் திறந்தாச்சு. ஆனா ஆலயத்துல ஆராதனை பழைய மாதிரி நடக்குதா? ஜபம் பழைய மாதிரி நடக்குதா? ஊழியங்கள் எல்லாம் குறைந்து விட்ட நிலை. ஒரு நேரத்தில் ஆலயம் திறக்கல. அப்போ ஆண்டவரே ஆலயத்தை திறங்கப்பா, ஆலயத்தை திறங்கப்பான்னு சொல்லி எல்லாரும் ஆளுதோம். ஆமென். நாங்கள் பாபிலோன் ஆறுகள் அருகே இருந்து எருசலேமை நினைத்து அழுதோம். அழுதோமா 2 வருஷமா? இப்ப திறந்தாச்சு. திறந்த உடனே ஆலயத்தில் என்ன நடக்குது? ஆராதனை எல்லாம் நடக்குதா? இன்னும் ஆன்லைன் பிரேயர் போகுது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்ததை சொல்லுகிறேன். ஆன்லைன் பிரேயர் என்பது இந்த சபையை விட்டு விசுவாசிகளை பிரிக்கிற காரியம் என்பதை நீங்க மறந்து போக கூடாது. தெரிந்து கொள்ள. சமீபத்தில் கேரளா மாநிலத்திற்கு ஊழியத்துக்கு போயிருந்த போது அங்க ஒரு சபை இருக்கிறது. அந்த சபையில நான் எந்த சபையும் குற்றப்படுத்துவதற்காக சொல்லவில்லை, ஒவ்வொருடைய ஊழியத்தின் நிலைகளை குறித்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். எல்லா நாளும் ஆன்லைன் பிரேயர். அந்த சபையில் என்ன வச்சிருக்கிறாங்க? எல்லா நாளும் ஆன்லைன் பிரேயர். ஆன்லைன் பிரேயர் வச்சிருக்காங்க. சரி, எல்லா நாளும் ஆன்லைன் பிரேயர் வச்சுட்டா இந்த விசுவாசி சபைக்கு வருவாங்களா? இப்ப ஆலயத்தை திறந்த அண்ணன் 3 அண்ணன் டெய்லி ஆன்லைன் பிரேயர். நான் யோசிச்சு பார்த்தேன்,
பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் நாளானது எவ்வளவு சமீபமாய் வருகிறதை பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். சபை கூடி வருதல் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. கான்ஃபரன்ஸ் கால்ல போட்டு எல்லாம் பிரேயர் நடத்தலாம். என்ன நம்ம என்ன லண்டன்லயும் அமெரிக்காவிலயுமா இருக்கிறோம். ஒரே மாவட்டத்துக்குள்ள பக்கத்து தெருவில் சபையை வச்சுக்கிட்டு பக்கத்து தெருவிலேயே கான்ஃபரன்ஸ் கால். சபைக்கு எப்படி கூடி வர முடியும்? நான் சொல்றேன், ஆலயத்தை எசேக்கியா திறந்தா ஆலயத்துக்கு வரணும் எல்லாரும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் வாசிக்கிறோம், சபையை கூட்டுங்கள், ஜனங்களை பரிசுத்தப்படுத்துங்கள். சபை கூடி வந்தாதான் ஜனம் பரிசுத்தப்படுத்தப்படும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்க தயவு செய்து ஆன்லைன் நீங்க பிரேயர் வச்சிருந்தீங்க, நான் கான்ஃபரன்ஸ் கால் பிரேயர் தவறு என்று சொல்லவில்லை. பட் ஆலயத்தை பிரதானப்படுத்துங்கள், ஜனங்களை ஆலயத்திலே கூட்டி சேருங்கள். கர்த்தர் அதை தான் விரும்புகிறார். கடைசி நாட்களிலே சபை தான் எடுத்துக் கொள்ளப்படும். தெரிந்து கொள்ளுங்க, சபைக்கு வராத யாரும் எடுத்துக் கொள்ளப்பட முடியாது. ஸ்தோத்திரம். அப்படியானால் சபையின் ஆலய கதவுகளை திறக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஆலய கதவுகளை திறந்து எல்லாரையும் உள்ள கூட்டிட்டு வந்து அங்க பாருங்க, ஜனங்களை பரிசுத்தப்படுத்த ஆரம்பித்தான். தேசத்துல மகாபெரிய துக்கம், தேசத்துல மகாபெரிய தடை, எல்லா விதமான போராட்டங்கள், சமாதான குறைவுகள் இருக்கிறது. இது நீங்க வேண்டுமானால் முதலிலே பரிசுத்தம் வர வேண்டும். முதல்ல பரிசுத்தம் வர வேண்டும். சபையில முதல்ல ஊழியம் செய்கிற ஊழியர்கள், லேவியர்கள் தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஊழியர்கள் தங்களை என்ன செய்யணுமா? பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணுமா? இப்ப பாருங்க, அவர்கள் பரிசுத்தம் பண்ணின உடனே வசனம் 34 சொல்லுகிறது. வாசியுங்கள். 29, 34. இருந்தது. அதனாலே தீர்மட்டமாகும். அவர்கள் சகோதரராகிய லேவியர் அவர்களுக்கு உதவி செய்தார்கள். தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள லேவியர் ஆசாரியரை பார்க்கிலும் மன உற்சாகம் உள்ளவர்களாய் ஜனங்கள் வந்தார்களா? என்னைக்கு லேவியரும் ஆசாரியரும் தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள ஆரம்பிக்கிறார்களோ அன்னைக்கு அவங்களை விட மக்கள் உற்சாகமா வர்றாங்களாம். சொல்லுங்களேன். ஊழியர் கூட்டத்தில் நம்ம கூடி வந்திருக்கிறோம். முதலாவது சபை பரிசுத்தம் பண்ணப்படுவதற்கு முதலாவது ஊழியர்கள் தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணுமா? அவர்கள் பரிசுத்தப்படுத்திக் கொண்டாலே மக்கள் அதை விட உற்சாகமா வந்து பரிசுத்தப்படுத்திக் கொள்வாங்களாம். இந்த வேதத்தில் அப்படித்தான் நடந்திருக்கிறது சம்பவம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நாம் ஆலயத்தில் உட்கார்ந்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கண்ணீர் விட்டு அழுது செபிக்க 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 ஜனங்கள் தானாக வந்து சேருவார்கள். அவர்கள் தங்களை எல்லாரும் பரிசுத்தம் பண்ணிக் கொள்வார்கள். 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 31. அதன் பின்பு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்கும்படி எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு வாருங்கள் என்று எசேக்கியா இஸ்ரவேல் யூதா என்னும் ஆட்களை அனுப்பி எல்லாரும் ஆலயத்துக்கு வாங்க. எப்ராயிம் மானேசே எல்லாத்தையும் பாருங்க, எல்லாரையும் ஆள் அனுப்பி கூப்பிடுறான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இன்விடேஷன் போட்டு கொடுத்தும் அனுப்புறாங்க. இந்த மாதிரி இன்விடேஷன் போட்டும் அனுப்புறாங்க. எல்லாருக்கும் எழுதி கொடுத்து என்ன செய்யறாரு? போய் அனுப்பிட்டு வாங்க. எல்லா ஜனங்கள், சிதறி கிடக்கிற ஜனங்கள், ஆலயத்துக்கு வராமல் இருக்கிற ஜனங்கள், எல்லா ஜனங்களுக்கு என்ன செய்யுங்க? நேரம் எல்லாரும் சொல்லி எல்லாரும் எங்க வரணும்? ஆலயத்துக்கு வரணும். ஆராதனை திட்டம் பண்ணப்படுது. எதுக்கு? பஸ்காவை அடிக்க வேண்டும். அல்லேலூயா. என்ன அடிக்க வேணும்? பஸ்காவை அடிக்கணும். ஏன்னா அந்த நாட்களிலே எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டு வருவதற்கு, அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டு வருவதற்கு அவர்கள் பஸ்காவாகி ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது நிமித்தமாகத்தான் அவர்கள் அங்கே அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்தார்கள். இன்னைக்கு இருக்கிற சிறையிருப்பில் இருந்து, இன்னைக்கு இருக்கிற வீழ்ச்சியில் இருந்து, இன்னைக்கு இருக்கிற சமாதான குறைவில் இருந்து, போராட்டங்களில் இருந்து வெளியே வர வேண்டுமானால் பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டும். அந்த பஸ்கா பண்டிகை கொண்டாடப்பட வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. திருவிருந்து எத்தனை பேர் சபை போதகர்கள் இருக்கிறீர்கள் தெரியல எனக்கு. நிறைய சுவிசேஷகர்களாக இருக்கலாம். ஆனாலும் திருவிருந்து என்பது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஆன்லைன்ல திருவிருந்து நடக்குங்க. திருவிருந்த குறித்த
பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட அந்த காரியங்களை குறித்து இன்னைக்கு ரொம்ப அசட்டையா போய் இன்னைக்கு திருவிருந்து ஏனோதானோ என்று செய்யப்படுகிற ஒரு நிலை வந்துவிட்டது. இதை பற்றிய காரியத்தை எசேக்கியா ரொம்ப கருத்தாக செய்ய ஆரம்பித்து இதுல யாரும் விட்டு போயிடக்கூடாது, எல்லாரையும் கூட்டு வர சொல்லுங்க, எல்லாருக்கும் ஆள் அனுப்புங்க, எல்லாருக்கும் லெட்டர் போடுங்க, எல்லாருக்கும் போன் போடுங்க, எல்லாரும் வரணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சபையில ஆத்துமாக்கள் இருந்தாங்கன்னா ஞானஸ்நானம் எடுத்த அத்தனை பேரும் ஒப்புரவாகி தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு அவர்கள் திருவிருந்து பந்தியில அவர்கள் பங்கெடுக்கணும். அல்லேலூயா. நான் ஸ்தோத்திரம். நம்ம இருக்கிற எல்லாரும் இப்போ ஒவ்வொரு சபையிலையும் மாதம் திருவிருந்து இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். அந்த மாதம் அந்த திருவிருந்தை விட்டுறக்கூடாது. அதுல ஒரு மிகப்பெரிய பரிசுத்தம் அடங்கி இருக்கிறது, அதுல ஒரு மிகப்பெரிய மனமகிழ்ச்சி அடங்கி இருக்கிறது. இதையெல்லாம் அது செய்வதற்கு எசேக்கியா ஆள் அனுப்பினார். முதலாவது ஆலய கதவுகளை திறந்தான், எல்லாரையும் கூடி வர சொன்னான். அடுத்ததாக பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள சொன்னான். அடுத்ததாக பஸ்கா பண்டிகை ஆசரிக்க சொன்னான். அடுத்ததாக பாருங்க இது என்ன நடந்தது அப்படின்னா, அதே 30ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்படி அந்த அஞ்சல்காரர் எப்ராயிம், மனாசே, பென்யமீன், செபுலோன் மட்டும் ஊர் ஊராய் திரிந்தார்கள். ஆனாலும் அவர்கள் இவர்களை பார்த்து நகைத்து பரியாசம் பண்ணார். இவர் பாருங்க, எசேக்கியா ராஜா எல்லாரையும் ஆள் அனுப்பி கூட்டுற சொல்றாரு. இப்ப லெட்டர் போட்டு மீட்டிங் வைக்கிறாங்க, எல்லாரும் வந்துருங்கன்னு சொல்றாங்க. ஆனா சிலர் அதை என்ன பண்ணாங்களா, நகைத்து பரியாசம். அதெல்லாம் ஆன்லைன்ல ஜெபம் பண்ணிக்கலாம், ஆன்லைன்ல என்ன பண்ணிக்கலாம், ப்ரேயர் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். கடந்த நாட்களில் ஒரு சபை பாஸ்டர் போய் தன்னுடைய விசுவாசியை சந்திக்க போயிருக்கிறார். தன்னுடைய சந்திக்க போன உடனே, என்ன பிரதர் நீங்க இன்னைக்கு சர்ச்சுக்கு வராமல் இருந்துட்டீங்க? பாஸ்டர் நாங்க டிவியிலேயே ஆராதிச்சிட்டோம் பாஸ்டர், நாங்க டிவியிலே என்ன செஞ்சிட்டோம், நாங்க ஆராதிச்சிட்டோம். ஸ்தோத்திரம். திருவிருந்தும் அப்படியேதான் பாஸ்டர். யோசிச்சு பாருங்க. ஸ்தோத்திரம். சிலர் என்ன பண்றாங்க, அதை நகைத்து அதை பரியாசம் பண்ணுகிறார்கள். அல்லேலூயா. நகைத்து பரியாசம் பண்ணினார்கள். ஆனாலும் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, வெகு ஜனங்கள் மகா பெரிய சபையாய் அங்கே கூடினார்கள். வெகு ஜனங்கள் என்ன பண்ணாங்களாம், மகா சபையாய் அவர்கள் கூடினார்கள். கூடி தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டார்கள். 14ஆம் வசனம் வாசிங்க. அகற்றி நல்ல கவனிங்க. அவங்க ஏற்கனவே பாருங்க, சபைக்கு வரதா பஸ்கா பண்டிகைக்கு வர ஆரம்பிச்ச பிறதான் அவங்க என்னென்ன பலிபீடம்லாம் ஒளிச்சு வச்சிருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியுது. சபைக்கு வந்தாதான் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்ன இருக்குதுன்னு தெரியுது. அல்லேலூயா. எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்களா, மூட்டை கட்டி தாமிரபரணி ஆத்துல கொண்டு போய் போட்டாங்க. இங்க போட்டு கீதரவன் ஆறுன்னு நம்ம எல்லாரும் எங்க கொண்டு போய் போட்டுருணும், தாமிரபரணி ஆத்துல கொண்டு போய் போட்டுருணும். கர்த்தரை தேடாம இருக்கிற காலங்களில நம்மளை அறியாம ஆண்டவருக்கு பிரியமில்லாத மேகசின்லாம் உள்ள வந்துடும். கல்கி வந்துடும், ஆனந்த விகடன் வந்துடும், ரிப்போர்ட்டர் வந்துடும், ஜூனியர் விகடன் வந்துடும். எல்லாம் பைபிளை விட்டுட்டு பூரா அதுதான் இருக்கும் மேகசின். எல்லாம் வேண்டாத இது போல நிறைய விஷயங்கள். ஸ்தோத்திரம். இதெல்லாம் வர ஆரம்பித்து விடும். இதெல்லாம் என்ன செய்யணுமா, மூட்டை கட்டி சர்ச்சுக்கு வந்த பிறதான் இதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம்னு தெரியுது. எல்லாத்தையும் கட்டி கொண்டு எங்க போட்டாங்களா, தாமிரபரணி ஆத்துல போட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை எல்லாத்தையும் கொண்டு போய் அங்க கொண்டு போய் போட்டாங்க. விக்கிரக ஆராதனை கிரியைகள் ஒன்றும் தங்களில் இல்லாதபடி தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம பாருங்க, இந்த ஜனங்கள் ஆலயத்துக்கு வரதான் பரிசுத்தத்தை குறித்த காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பார்க்கிற போது இந்த பட்டணத்துல பாருங்க இன்னொரு சம்பவம் நடக்குது. நிறைய வசனங்கள் இருக்கு. நீங்க தயவு செய்து வீட்டில் போய் இந்த 30ஆம் அதிகாரத்தை ஃபுல்லா வாசிக்கணும். நான் சொல்றேன், ஒரு பட்டணம் மிக பெரிய சந்தோஷம் வர்றதுக்கு முன்னால அங்க என்னென்னலாம் நடந்ததுன்னு ஒரு மிகப்பெரிய லிஸ்ட் இருக்கு. ஸ்தோத்திரம். 17ஆம் வசனம், 18ஆம் வசனம், 19ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அநேகர் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளாமல் அவர்கள் பஸ்காவை என்ன செய்தார்களாம், புசித்தார்கள். எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க, தங்களை பரிசுத்தம் பண்ணாமல் பஸ்காவை
ஆசரிச்சுட்டாங்க. இன்னைக்கு நம்ம சபையில எல்லாரும் வந்து என்ன செஞ்சிடறாங்க, அப்பத்தை வாங்கிட்டு போயிடுறாங்க, திராட்சை ரசத்தை வாங்கிட்டு போயிடுறாங்க. பைபிள் சொல்லுகிறது ஸ்தோத்திரம், தன்னைத்தானே நிதானித்து ஒருத்தன் அறியலர் அப்படின்னா அவன் பலவீனராக மாறிடுறான், அவன் நித்திரையும் கூட என்ன செஞ்சிடறான், அடைஞ்சிடறான் அப்படின்னு சொல்லி பைபிள் நமக்கு சொல்லுது. அப்ப சொல்லுகிற போது அநேகர் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளாமல் பஸ்காவை ஆசரித்தார்கள். இப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னா, எசேக்கியா போய் விண்ணப்பம் பண்ணி என்ன செய்யறாரு, அழுகிறார். அல்லேலூயா. அவர் போய் விண்ணப்பம் பண்ணி அழுகிறார், ஆண்டவரே இந்த ஜனங்கள் வந்து ஸ்தோத்திரம் எல்லாரும் பரிசுத்தம் பண்ணி கொள்ளாம இப்படிப்பட்ட பஸ்கா பண்டிகை செஞ்சுட்டாங்க, எல்லாம் எடுத்துட்டாங்க, இவர்களுக்காக நீர் இறங்க வேண்டும் என்று சொல்லி அழுகிறார். நம்மெல்லாம் என்ன சொல்லிடுவோம், போய் நீ சரியில்லை அதனாலதான் உனக்கு இது வந்துட்டு, நீ உனக்கு இப்படி வந்துட்டுன்னு சொல்லி நம்ம சொல்லிடுவோம். ஆனால் எசேக்கியா அவர் அழுதாரம். அழுத உடனே பைபிள் சொல்லுகிறது, அந்த விண்ணப்பத்துக்கு தேவன் பதில் கொடுத்து அவர்களுக்கு அனுகூலம் செய்தார். அல்லேலூயா. அவர்களுக்கு அனுகூலம் செய்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப பாருங்க, இப்ப இதெல்லாம் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள பஸ்கா பண்டிகையை ஆசரிக்க இது ஆரம்பிக்க உடனே அந்த பட்டணத்துல ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் வர ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ நம்ம திருநெல்வேலி மாவட்டமா இருக்கட்டும், தூத்துக்குடியா இருக்கட்டும், இந்த மாவட்டங்களா இருக்கட்டும், இந்த மாவட்டத்துல இருக்கிற ஆலயங்கள், கர்த்தருடைய சபைகள் சரியாக திறக்கப்பட்டு நல்ல பாரத்தோடு செபிக்கிற, ஆண்டவரை ஆராதிக்கிற சபைகளாய், ஸ்தோத்திர ஜனங்களை கூட்டி சேர்த்து பரிசுத்தப்படுத்துகிற சபையாய் அது மாற ஆரம்பிக்குமானால் தேசத்துல சந்தோஷம் வரும். பட்டணத்துல வேற எந்த நிலையிலும் வராது. இலவச பொருட்கள் ஃப்ரிட்ஜ் கொடுத்தா வராது, ஃபேன் மிக்சி கொடுத்தாலாம் வராது, டிவி கொடுத்தாலாம் சந்தோஷம் வராது, இல்லை என்ன செல்போன் கொடுத்தாலும் என்ன செய்யாது, வராது. தேசத்து மக்களுக்கு அவர்களுக்குள்ள ஒரு மகா சந்தோஷம் அந்த ஜனத்துக்குள்ள வர வேண்டுமானால் சுத்திகரிப்பு, பரிசுத்தம் என்பது ரொம்ப தேவை. அல்லேலூயா. எல்லா வகையிலும் அங்க ஆராதனை திட்டம் பண்ணப்பட்டு ஸ்தோத்திரம் எல்லாம் அங்க சரியாக்கப்பட்ட பிறகு அந்த பட்டணத்துல ஒரு மகா சந்தோஷம் உண்டானது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் இந்த சந்தோஷம் நம்முடைய பட்டணத்துக்கு வர வேண்டும். நம்முடைய ஆலயங்கள் முன்பை விட நல்ல ஆராதனைகள் நடத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. நல்ல அபிஷேகம் நிறைந்த ஆராதனைகள், நல்ல ஸ்தோத்திர ஆவியில நிறைந்து செபிக்கிற ஜெபங்கள், நல்ல பரிசுத்தத்தை குறித்து கடிந்து கொள்ளுதலின் வார்த்தைகள் நிறைங்கிய ஒரு பிரசங்கம் இருக்கணும். அல்லேலூயா. நல்ல ஸ்தோத்திரம் ஜனத்தை ஆண்டவர் கிட்டி சேர்க்கிற பிரசங்கங்கள் என்ன செய்யணும், இருக்கணும். ஏதோ ஒன்றை பேசுவது அல்ல. ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவரிடத்துல கொண்டு வருகிற அப்படிப்பட்ட பிரசங்கங்கள், இந்த ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற காரியங்கள், பஸ்கா பண்டிகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற காரியங்கள், எல்லா ஜனத்துக்காக விண்ணப்பங்களை ஏறெடுக்கிற காரியங்கள் இந்த சபையில நடக்க தொடங்கின போது பட்டணத்துல என்ன வருது, மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த சந்தோஷம் எப்படிப்பட்ட சந்தோஷமா, சாலமோன் நாட்கள்ல கூட இப்படிப்பட்ட சந்தோஷம் வரல. நல்ல கவனிங்க. இப்ப சந்தோஷம் வந்துட்டு ஆனா சிறையிருப்பு மாறிட்டா, மாறல. சிறையிருப்பு இன்னும் மாறல. அந்த முற்றுகை போட்டவர்கள் இன்னும் விலகி போகவில்லை. ஆனால் ஜனங்களுக்குள்ள மிகப்பெரிய விசுவாசம் வந்து விட்டது. ஆமென் சொல்லுங்க. அவங்களுக்குள்ள சந்தோஷத்துக்கு காரணம் என்ன? ஆண்டவரை தேட 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 அவர்கள் பலப்பட்டு விட்டார்கள். அவர்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய விசுவாசம் வந்து விட்டது. ஒரு மகா சந்தோஷம் அவர்களுக்குள் வந்து விட்டது. அல்லேலூயா. சந்தோஷம் வந்துருச்சு. ஸ்தோத்திரம். அதற்கு பிறகுதான் கடைசி வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கடைசி வசனத்தை வாசிங்க. லேவியரான ஆசாரியர்கள் எழுந்து நின்று ஜனத்தை ஆசீர்வதித்தார்கள். அவர்களுடைய சத்தம் கேட்கப்பட்டு அவர்களுடைய விண்ணப்பம் அவருடைய பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் வந்து இப்பதான் ஜெபத்துக்கு பதில் வருது. ஆனா அதுக்கு முன்னாலேயே மகா சந்தோஷம் வந்துருச்சு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பாருங்க, இப்ப ஜனங்களுக்குள்ள பிரச்சனையை விட கர்த்தர்கிட்ட கிட்ட சேர்றது ரொம்ப முக்கியம். அது வந்தாலே சந்தோஷம் வந்துடும். அல்லேலூயா. இந்த சந்தோஷம் வந்த பிறகு இவர்கள் ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள் எல்லாம் பரலோகத்துக்கு எட்டுது. அதனால்தான் வசனம், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள்வார். இப்ப இந்த விண்ணப்பம் கேட்கப்பட்டு அதற்கு அப்புறம் தான் சிறையிருப்பு மாறுது.
என்னைக்குமே நம்முடைய வாழ்க்கையில முதலாவது ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்கிற அந்த மனமகிழ்ச்சி, அந்த சந்தோஷம் இருக்கணும். அன்னாள் என்கிற சகோதரியை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். அன்னாள், அவளுக்கு குழந்தை இல்லை. பெனின்னாள் என்பவள் அவளை ஒவ்வொரு நாள் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறார்? மனமடி வாக்கிக்கிட்டே இருக்கிறார். இப்போ ஒரு நாள் இந்த பிரச்சனை தீர்றதுக்கு வேற வழி இல்லை, நேரம் எங்க போகணும்? ஆலயத்துக்கு தான் போகணும். வெளிநாட்டை பேசினாலும் கதை நடக்காது, எல்காட்டாட்ட பேசினாலும் எல்கா சொல்றாரு, மனைவியை தாங்குறாரு எல்கானா. அப்படித்தானே? உனக்கு 10 பிள்ளைய விட நான் பெருசு இல்லையா? நான் அவர் சாப்பாட்டில் இன்னொரு மடங்கு யார் கொடுக்குறாரு? மனைவி. என் சாப்பாடை நீ சேர்த்து சாப்பிடுமா? உனக்கு இன்னும் பர்கர் வேணுமா, பிஸா வேணுமா, பிரியாணி வேணுமா, என்ன நாள் நான் வாங்கி தர்றேன் அப்படின்னு எல்கானா சொல்றாரு. கணவருடைய அன்பு அவ்வளவு கிடைக்குது அந்நாளுக்கு. அல்லேலூயா. பாருங்க, இப்போ எல்லாரும் கிடைக்குது. ஆனாலும் இப்ப இந்த பெண்ணினால் அவளை மனமடி வாக்கிக்கிட்டே இருக்கிறா. இப்ப இந்த பிரச்சனை சால்வ் பண்றதுக்கு கணவனாலையும் முடியாது, வேற யாரையும் விட எங்க தான் போகணும்? ஆலயத்துக்கு தான் போகணும். ஆமென். ஆலயத்துக்கு போய் இப்ப ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறார். ஸ்தோத்திரம். அங்க உட்கார்ந்து இருக்கிற பாஸ்டர் ஏலி, அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? இவன் என்ன வாயில முணு சொல்லிட்டு இருக்கிறா? ஒருவேளை டாஸ்மார்க்ல போய் எதையும் வாங்கி போட்டு வந்துட்டாளா? ஒரு வாய் மட்டும் அசையுது, ஆனா அவளை என்ன செய்ய, சத்தமும் கேட்கல, என்ன பண்றான்னு தெரியல. நீ எது மட்டும் நீ வெறித்து கொண்டிருப்பாய் அப்படின்னு கேட்கிறேன். கேட்ட உடனே அவன் சொல்ல, இல்லையா, நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ, நான் என் இருதயத்தின் பாரத்தை என் தேவனுடைய சமூகத்துல ஊற்றி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்றான். ஊற்றி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். உடனே அவன் சொல்றார், அப்படியாமா, எனக்கு தெரியல, சரி போ, நீ கேட்ட உன் விண்ணப்பத்தின்படியே கர்த்தர் உனக்கு தந்தருளுவாராக அப்படின்னு சொல்றார். உடனே அவன் எந்திரிச்சா, அடியேனுக்கு உங்களுடைய கண்களில் தயவு கிடைத்தது ஐயா, தோத்திரம் ஆண்டவரே அப்படின்னு. பிரச்சனை மாறிட்டா. உடனே குழந்தை வந்துருச்சா? உடனே பாசிட்டிவ்னு காமிச்சுட்டா? காமிக்கல. கர்த்தருடைய வார்த்தை வந்த உடனே அவனுக்குள்ள ஒரு விசுவாசம். ஆமென் சொல்லுங்க. அந்த விசுவாசத்துல அவனுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். 10 நாளா சாப்பிடாம கிடந்த வீட்டுல போய் இருக்கதெல்லாம் வச்சு சாப்பிடுறான். அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. இப்ப பிள்ளை இன்னும் பிறக்கல, இன்னும் பாசிட்டிவ்னே வரல, ஆனா அவனுக்குள்ள சந்தோஷம் வந்து விட்டது. கர்த்தருடைய வார்த்தை. ஆமென் சொல்லுங்க. ஆலயத்துக்கு வரும்போது கர்த்தருடைய வார்த்தைகள் கிடைக்கும் போது அது தேவ ஜனங்களுக்குள் விசுவாசத்தை பெருக பண்ணும். அந்த விசுவாசம் அவர்களுக்குள்ள சந்தோஷத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. அந்த சந்தோஷம் வந்துச்சு பாருங்க. இப்ப இவன் பண்ண விண்ணப்பமும் கேட்கப்பட்டுட்டு கரெக்டா 10வது மாதத்துல யார் வந்துட்டா? சாமுவேல் வந்துட்டாரு. சாமுவேல் போதும்னு நினைச்சா அதுக்கு பிறகு அல்லேலூயா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், அப்படிதானே? அல்லேலூயா. ஆசீர்வாதம் வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு விசுவாசத்து தான் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் அடங்கி இருக்கிறது. நான் சொல்றேன், இன்னைக்கு அரசாங்கம் எதிர்பார்க்கலாம், இயக்கங்கள் எதிர்பார்க்கலாம், நம்ம பக்கத்து தெருவுல ஆட்களை எதிர்பார்க்கலாம், சொந்த பந்தம் எதிர்பார்க்கலாம், எல்லாரும் இருந்துட்டு போட்டோம். நம்ம கர்த்தருடைய ஆலயத்தை தேட ஆரம்பிச்சுட்டா, நம்ம ஆராதிக்க ஆரம்பிச்சுட்டா, நம்ம பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள ஆரம்பிச்சுட்டா நமக்கு ஒரு விசுவாசம் வரும். பிரச்சனை மாறாது, ஆனா நம்ம மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? சந்தோஷம் வந்த அடுத்த நிமிஷத்துல பிரச்சனை மாறுது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பிரச்சனை மாறுது. எனக்கு அன்பானவர்களே, இதுதான் மனமகிழ்ச்சியினுடைய முக்கியத்துவம். இந்த பட்டணமே கலிகூர்ந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களே. இந்த பட்டணமே சந்தோஷப்பட வேண்டுமானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆலயங்கள் முக்கியத்துவப்படுத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. சுவிசேஷகர்களா இருக்கலாம், தீர்க்கதரிசிகளா இருக்கலாம், எந்த ஊழியர்களா இருந்தாலும் நம்ம சபையை மையப்படுத்தித்தான் ஊழியம். எபேசியர் நம்ம வாசிக்கும் போது 4:13-14 நம்ம எல்லாருக்கும் தெரியும். சபையின் பக்தி விருத்திக்காகவும் சுவிசேஷத்தின் வேலைக்காகவும் அவர் அப்போஸ்தலர்களை, தீர்க்கதரிசிகளை, சுவிசேஷகர்களை, மேய்ப்பர்களை, போதகர்களை ஏற்படுத்தினார். 4 விதமான ஊழியர்கள், 5 விதமான ஊழியங்கள். இதை எதுக்கு? சபை பக்தி விருத்திக்காக. அப்போ சுவிசேஷ ஊழியமா இருந்தாலும் சபையை மையப்படுத்தித்தான், நம்முடைய சபைக்காக தான் சுவிசேஷ வேலை செய்யறோம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு நாள் காலையில 7 மணிக்கு நாங்க ஆராதனை புறப்பட்டு இருக்கிற நேரத்துல
காலையில் 7 மணிக்கு கொஞ்சம் பேர் சுவிசேஷ கைப்பருத்திகளை கொடுத்துட்டு வந்துட்டாங்க. கொண்டுக்கிட்டு ஊழியம் செய்ய வந்துட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எங்கள் ஊரில் எல்லாம் அவங்க என்ன காலையிலேயே வந்துட்டாங்க இவங்க ஊழியம் செய்கிறதுக்கு, பரவாயில்லையா எல்லாம் ஆத்மா பாரத்தோடு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் கேட்டேன். அம்மா எல்லாரும் ஊழியத்துக்கு சொன்னா எந்த சபைக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க ஒரு குறிப்பிட்ட சபையை சொன்னாங்க. சொன்ன உடனே அது அம்மா அப்போ இன்னைக்கு எப்போமா போனீங்க? இன்னைக்கு தான் நாங்கள் ஊழியத்துக்கு வந்துட்டோமே. இப்போ இன்னைக்கு தான் நாங்கள் ஊழியத்துக்கு வந்துட்டோமே. அப்போ ஊழியத்துக்கு வந்துட்டு அப்போ இன்னைக்கு ஆராதனை வேண்டாமா? முதல்ல கர்த்தருடைய நாளில, கர்த்தருடைய சபையில நாம் விசுவாசிகளா இருந்து கர்த்தரை ஆராதித்து விட்டு தான் பின்பு ஊழியம். கரங்களை விட்டு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. நமக்குன்னு ஒரு சபை இருக்கணும். எந்த ஊழியர்களா இருந்தாலும் நமக்குன்னு ஒரு சபை இருக்கணும். அந்த சபையில ஆராதனையில ஞாயிற்றுக்கிழமைகளில் நம்ம இருக்கணும். அதற்கு பின்புதான் ஊழியம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் பகலின் குளிர்ச்சியான வேளையில ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஒவ்வொரு சபையிலையும் வந்து ஆண்டவர் கேட்பார். ஒவ்வொருத்தர் பேரை சொல்லி நீ எங்கே இருக்கிறாய்? இல்லை, கிளாஸ்ல அட்டண்டன்ஸ் எடுக்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் நமக்கு என்ன உண்டு? சபையில் இருக்கணும். சபையை வைத்துத்தான் சுவிசேஷ ஊழியம், சபையை வைத்துத்தான் மற்ற எந்த ஊழியங்களும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்போ ஆலயங்களை முக்கியப்படுத்த தொடங்கினாலே ஒரு மிகப்பெரிய பரிசுத்தம் வரும். அந்த பரிசுத்தம் வளர வளர தேசத்துல சந்தோஷம் வரும். நல்லா கவனிங்க. இன்னைக்கு நம்ம ஊர்களில், நம்ம நாடுகளில் ரொம்ப அசுத்தமான காரியங்கள் பெருக பெருக காரணம் என்னன்னா, இன்னொரு பக்கத்தில் சொல்ற விக்கிரக ஆராதனை பெருகி கொண்டிருக்கிறது. விக்கிரக ஆராதனை பெருக பெருக அசுத்தங்கள் என்ன செய்யும்? பெருகும். சந்தேகமே இல்லை. ஸ்தோத்திரம். தங்களை பாவங்களுக்கு உள்ளாக்க பலிபீடங்களை பெருக்கினார்கள் என்று சகரியால வாசிக்கிறோம். தங்களை பாவத்துக்கு உள்ளாக்க அவங்க என்னத்தை பெருக்கினாங்களா? பலிபீடங்களை பெருக 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 பாவம் பெருகும். தேசத்துல சாபம் உண்டாகும். இதெல்லாம் நீக்கப்பட வேண்டுமானால் இப்படி பலிபீடங்களை எல்லாம் சாக்களை கட்டி கொண்டு போய் கீழ்தரோன் ஆற்றங்கரையில போட்டது போல எல்லாரும் போட வேண்டுமானால் சபையில பக்தி விருத்தி முதல்ல வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இந்த மகா பெரிய சந்தோஷத்தை நம்முடைய பட்டணங்களிலே கர்த்தர் தருவாராக. அல்லேலூயா. முதலாவது சாதாரணமா ஒரு விசுவாசியுடைய மனமகிழ்ச்சி, இரண்டாவது ஊழியக்காரருடைய மனமகிழ்ச்சி இதுல தான் அடங்கியிருக்கு. ஒரு நம்ம ஊர் கிராமம் சந்திக்கப்பட்டு இயேசுவை அறிஞ்சிட்டுனா அதை விட சந்தோஷம் நமக்கு வேற என்ன? இதுக்கு பேர் தான் எழுப்புதல். இந்த சந்தோஷம் வர்றதுக்கு பேர் தான் எழுப்புதல், வேற ஒண்ணும் இல்லை. எழுப்புதல்லாம் இதுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய மாவட்டங்களிலே இப்படிப்பட்ட எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வருவாராக. முதலாவது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய மனமகிழ்ச்சி, இரண்டாவது ஒரு ஊழியக்காரருடைய மனமகிழ்ச்சி, மூன்றாவது கர்த்தருடைய மனமகிழ்ச்சி. ஆண்டவருக்கு ஒரு மனமகிழ்ச்சி இருக்கு. ஆண்டவருக்கு கர்த்தரின் மனமகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி கூட பைபிள்ல வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், மனமகிழ்ச்சியை உண்டாக்கும் 7:6. உபாகமம் 7 உன்னத பாட்டு 7:6. மன மகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே. அப்படின்னா தேவனுக்கு மன மகிழ்ச்சியை உண்டாக்குகிற என் பிரியமே, என் மனவாட்டியே அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஆண்டவருக்கு மனமகிழ்ச்சின்னு ஒண்ணு இருக்கு. அல்லேலூயா. தேவனை மனமகிழ்ச்சி ஆக்குகிற காரியம் என்று ஒன்று இருக்கிறது. ஏசாயா 5:7 வாசிக்கிறோம், யூதா மனமகிழ்ச்சியின் நாற்று என்று போடப்பட்டிருக்கிறது. அந்த யூதா யாரா? யூதாவின் வம்சம். ஆண்டவருக்கு மனமகிழ்ச்சியின் நாற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப கர்த்தரை மனமகிழ்ச்சி ஆக்குகிற ஒரு காரியம் ஒன்று இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம பேரில் ஆண்டவர் சந்தோஷமா இருக்கும். நம்ம ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிறவர்களா இருக்கு. நீதிமொழிகள் 8:30 வாசிக்கிறோம், நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாய் இருந்தேன். அந்த ஒரு வசனம் வாசிக்கலாமே. நீதிமொழிகள் 8:30. நீதிமொழிகள் 8:30. நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாய் இருந்தேன், நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியா இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில். நல்ல கவனிங்க, நான் அவர் பக்கத்திலேயே இருந்தேன், செல்ல பிள்ளையா இருந்தேன். அதனால அவருக்கு மனமகிழ்ச்சியை உண்டாக்குகிறவராகவும் நான் இருந்தேன், நானும் களி கூர்ந்தேன்.
எப்படி ஒரு அனுபவம் பார்த்தீங்களா? அல்லேலூயா. இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நாம் கர்த்தரை மனமகிழ்ச்சி ஆக்குகிற ஒரு அனுபவம் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதற்கு எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டுமானால் விசுவாசிகளை குறித்த எடுத்துக்காட்டு என்னன்னா 4 வகையான நிலங்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும் 4 வகையான நிலங்கள். ஒன்று வழி அருகே விதைக்கப்பட்ட, 2வது கற்பாறை, 3வது முள்ளுள்ள இடங்களில், 4வது நல்ல நிலத்தில். அப்படித்தானே? இதுல வழி அருகே விதைக்கப்பட்டது சத்துரு என்ன செஞ்சுட்டான்? பிறக்கிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் கற்பாறை இடங்கள்ல கொஞ்ச நாள் சந்தோஷமா இருந்துச்சு, வேறு கொள்ளாததினாலே உலர்ந்து போயிற்று. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டது உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் என்ன செஞ்சிச்சு? வளர விடாமல் நெருக்கி போட்டு விட்டது. ஆனால் நல்ல நிலத்தில் விழுந்ததோ எப்படி கனி கொடுத்துச்சா? 30, 60, 100. சரி, 30, 60, 100. இப்போ நம்ம நல்ல நிலம்னே வச்சுக்கிடுவோம். இப்போ நம்மளாம் 30, 60, 100 கனி கொடுத்துக்கணும்னு வச்சுக்கிடுவோம். வைக்கும்போது இப்போ ஆண்டவருக்கு இதில் 30, 60, 100 கேட்டகரியில எந்த கேட்டகரியில ஆண்டவர் மகிழ்ச்சியா இருப்பாரு? மீறி 60 கொடுத்ததுல 40 மைனஸ், 30 கொடுத்ததுல 70 மைனஸ். அப்போ தனக்கு கொடுக்கப்பட்ட, தனக்கு விதைக்கப்பட்ட விதைகளிலே லாபம் கொடுத்ததை விட நஷ்டப்படுத்தியது அதிகம். அல்லேலூயா. இப்ப இது ஆண்டவருக்கு மகிழ்ச்சியா இருக்குமா? அப்போ நாம் எல்லாவற்றிலும் கனி கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவரோ நல்ல திராட்சை தோட்டங்களை நாட்டி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி அதற்கு எல்லாம் செய்தாரு. ஆனா அது கசப்பான பழங்களை தந்தது அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அப்போ ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில அவர்கள் கனி கொடுப்பதை விட அவர் கொடுத்த வாய்ப்புகளை தவறவிட்டது அதிகம். இது விசுவாசிகளுக்கு, ஊழியக்காரர்களுக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல 3 விதமான ஊழியக்காரர்கள். ஒருவருக்கு 5 தாலந்து, ஒருவருக்கு 2 தாலந்து, இன்னொருவருக்கு 1 தாலந்து. இப்ப 3 தாலந்து கொடுத்துட்டு போயிட்டாரு. திரும்ப வந்து கேட்கிறாரு. திரும்ப வந்து கேட்கும் போது 5 தாலந்தை பெற்றவன் இன்னும் 5 சம்பாதித்தான். 2 தாலந்தை பெற்றவன் இன்னும் 2 சம்பாதித்தான். அந்த 1 வாங்கினவன் மண்ணுக்குள்ள புதைச்சு போட்டுட்டான். அப்போ இந்த 1 தாலந்து வாங்கின அவன் தேவனை தூக்கப்படுத்துகிறான். தேவனுக்கு மனமகிழ்ச்சி ஆக்கவில்லை. நான் சொல்லுகிறேன் ஸ்தோத்திரம், நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு உத்தரவாதத்தோடு நம்மை உண்மை உள்ளவன் என்று எண்ணி நமக்கு கொடுத்த ஊழியங்களை 100% நிறைவேற்ற உத்தரவாதிகளாய் நீங்கள் நான் இருக்கணும். அதுதான் தேவனுக்கு மனமகிழ்ச்சி. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக அவர் ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை இந்த கொரோனா காலங்களிலே பலவிதமான ஊழியங்களை நீங்கள் நிறுத்தி இருக்கலாம். இன்றைக்கு இந்த 10ஆம் ஆண்டு தொடக்கத்தில் கர்த்தர் மீண்டும் சொல்லுகிறார், விட்டு போன ஊழியங்களை மீண்டும் நீங்கள் தொடங்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது கைப்பிரதி ஊழியமா இருக்கலாம், அது சுவிசேஷ ஊழியங்களா இருக்கலாம், சிறுவர் ஊழியங்களா இருக்கலாம், வாலிபர் ஊழியங்களா இருக்கலாம், முதியோர் ஊழியங்களா இருக்கலாம், ஆஸ்பத்திரி ஊழியங்களா இருக்கலாம், என்ன ஊழியங்களாகட்டும், கர்த்தர் உங்களை நம்பி கொடுத்த அந்த ஊழியங்களை நீங்கள் 100% நிறைவேற்ற வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் மகிழ்ச்சியா இருப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்ப பார்த்து அவர் சொன்னாரு, அந்த 5-2 பெற்றுக்கொண்டவர் சொன்னாரு, நல்லது உண்மையும் உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரனே உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள். அது 2 சொன்னாரு, ஒன்னு உத்தமம், இன்னொன்று உண்மை. உத்தமம் என்பது தனிப்பட்ட வாழ்க்கை, தனிப்பட்ட ஜீவியம். உண்மை என்பது ஊழியத்தில் உண்மை. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்தில் உண்மை. இப்ப உத்தமமும் உண்மையும் யாருக்குள் இருக்கிறதோ அவர்கள் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் என்ன செய்வாங்களாம்? கர்த்தர் சீக்கிரம் வர போகிறார். நமக்கு கொடுத்த பொறுப்புகளை நாம் நிறைவேற்ற வேண்டும். நம்முடைய தேவனை நாம் மனமகிழ்ச்சி ஆக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் மனமகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனாக கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருக்கிறோம்.
இன்னொன்று தேசத்தை கர்த்தருக்குள்ள நடத்தி அந்த ஆத்துமாக்கள் சபைக்குள்ள வருவதன் நிமித்தமாக, அது ஒரு எழுப்புதல் வருகிறது நிமித்தமாக நாம் மனமகிழ்ச்சியாக இருக்கிறோம். மூன்றாவது, நம்முடைய தேவனையும் நாம் மனமகிழ்ச்சியாக்குகிறோம். கர்த்தர் இந்த நாளிலே இந்த மனமகிழ்ச்சியை இந்த 10வது ஆண்டுக்குள் இருக்கிற நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் தருவாராக. நம் நிமித்தம் நம்முடைய தேவன் மனமகிழ்ச்சி அடைவாராக. அல்லேலூயா. வேதத்தில் வாசித்தது போல, இதோ என் ஊழியக்காரர்கள் மன மகிழ்ச்சினாலே கெம்பீரிப்பார்கள். ஒரு கெம்பீர சத்தம் விடும்படியால் தோற்று போன நிலை மாறி, உட்கார்ந்திருந்த நிலைமை மாறி, சோர்ந்து போன நிலைமை மாறி மீண்டும் கெம்பீரிக்கிற ஒரு காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வாராக. நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம், நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். நேரம் முடிந்து விட்டு கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மனமகிழ்ச்சி ஆக்குகிறீர்கள் தேவனே. ஓ மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதமா எங்களுக்கு தந்தவரே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஓ இயேசுவே உமக்கு நன்றி. எல்லாரும் ஜெபிப்போம், எல்லாரும் ஜெபிப்போம். இன்னைக்கு நம்முடைய ஆலயத்தை குறித்து கர்த்தர் பேசுகிறார். இந்த ஆலயம் எழுத்தின்படியான ஆலயமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமான ஆலயமாகவும் இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய சபையை பிரதானப்படுத்துவோம். கர்த்தர் சபையை எடுத்துக்கொள்ள வரப்போகிறார். சபையில மனவாட்டிகளை கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். இந்த கடைசி நாட்களில் ஆலயங்கள் எல்லாம் திறக்கப்படட்டும், ஜெபங்கள் ஏறெடுக்கப்படட்டும், ஆராதனைகள் எல்லாம் நடத்தப்படட்டும். ஹல்லேலூயா. சபைகளிலே கர்த்தர் மீண்டுமாய் உணர்ந்து போயிருக்கிற எலும்புகளை எல்லாம் கர்த்தர் உயிரடைய பண்ணட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நல்ல மனமகிழ்ச்சி கர்த்தர் அதுக்கு தருவார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மை தான் நேசிக்கிறேன். ஐயா உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மை தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானரே, எஜமானரே, என் இயேசு ராஜரே. அப்பாவும் சந்நிதியில் நான் அகமகிழ்ந்து களி கூறுவேன். அப்பாவும் சந்நிதியில் தான் அகமகிழ்ந்து களி கூறுவேன். எப்போது உம்மை காண்பேன் ஐயா, எப்போது உம்மை காண்பேன். ஏங்குதையா என் இதயம், ஏங்குதையா என் இதயம். எஜமானரே, எஜமானரே, என் இயேசு ராஜரே. பரிசுத்த தெய்வமே, எங்களை எஜமானனே, உங்களுடைய பாதத்தில் எங்களை தாண்டி தருகிறோம். இந்த ஊழியர் ஐக்கியத்தில் இந்த 10ஆம் ஆண்டு தொடக்க இந்த நாளில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. மனமகிழ்ச்சியின் சத்தியங்களை குறித்து நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்கிறேன். ஆண்டவரே, என் ஊழியக்காரர்கள் மனமகிழ்ச்சியினாலே கெம்பீரிப்பார்கள் என்ற வார்த்தை ஆண்டவரே இங்க இருக்கிற எல்லாருடைய ஊழியனுடைய வாழ்க்கையில ஊழியங்களிலே நிறைவேற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் இருக்கிற பகுதிகளிலே ஒரு பட்டணம் சந்தோஷமாகத்தக்கதான காரியங்களை கர்த்தர் செய்வீராக. அதற்கான கிருபைகள், அதற்கான அபிஷேகங்கள், ஞானங்கள், வரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்து ஒவ்வொரு ஊழியர்களையும் கர்த்தர் கரங்களில் எடுத்து பயன்படுத்துவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா.
அவர்கள் செய்கிற எல்லா பிரயாசங்களிலும் நல்ல பலன் உண்டாவதாக. ஒரு நல்ல மனமகிழ்ச்சியை தருவீராக. மாத்திரமல்ல, எங்களுடைய ஊழியங்களின் நிமித்தம், எங்களுடைய உண்மைகளின் நிமித்தம், எங்களுடைய உத்தமங்களின் நிமித்தம் நீர் மனமகிழ்ச்சி அடையும்படி உம்மை பிரியப்படுத்துகிற வாழ்க்கையை எங்கள் ஒவ்வொருவருக்குள்ள தாரும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாளில் அப்படிப்பட்ட கிருபை எங்களுக்கு பாராட்டினதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஊழியரை ஆசீர்வதியும். கடந்து வருகிற எல்லா ஊழியர்கள் குடும்பங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். ஆண்டவரை தொடர்ந்து வருகை பரியந்தம் இந்த ஊழியர்கள் வளர்ந்து பெருகி ஆண்டவரே அநேகரை தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்க்கிறேன். ஆண்டவரே, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புகிற ஐக்கியங்களாய் கர்த்தர் மாற்றும். தொடர்ந்து இதில் பிரயாசப்படுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். நன்மையினால் நிரப்பும். எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறோம். உடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.